பிரைஸ்லார்ட். இன்று நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேத பகுதி சங்கீதம் 112 நம்ம தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 112 ஒவ்வொரு வசனமாக நம்ம வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 112 அதிகாரம். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ்லார்ட். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த சங்கீதத்தை நாங்கள் தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இது இந்த சங்கீதமானது எடுத்த உடனே ஹல்லேலூயா என்றபடியாய் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா என்றபடியாய் சொல்லுகிற காரியம் தேவன் நமக்கு செய்த காரியங்களை நினைத்து, ஆமேன். தேவன் எப்படியெல்லாம் நம்மளை ஆசீர்வதித்தார், எப்படியெல்லாம் தூக்கி எடுத்தார் என்றபடியாக நினைத்து, ஒருவேளை அது அல்லேலூயா என்றபடியாக இருக்கலாம், அல்லது தேவன் நமக்கு எப்படிப்பட்ட தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு அவர் என்னென்ன செய்வார் என்றபடியாக நினைத்து தேவனை துதிக்கும் வண்ணமாக அந்த அல்லேலூயா என்றபடியான காரியம் இருக்கலாம். கர்த்தருக்கு பயந்து, ஆமென். இது மிக மிக முக்கியமானது. கர்த்தருக்கு நம்ம பயப்படுகிறோமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை, ஏன்னா பின்னாடி வர்றதெல்லாம் 2லேருந்து அந்த வசனங்கள் எல்லாம் என்னென்ன ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்றபடியாக வருகிறது. அப்போ இன்றைக்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ஆமென், அதுதான் ஆசீர்வாதத்துக்கான ஊற்று. ஹல்லேலூயா! எப்படி கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்படி ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க முடியும்? ஏன்னா நீதிமொழிகள் 1:7 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 1:7. நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். போதும். அதனால தான் அங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஏன்னா அது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா! அவருக்கு பயப்படுற பயம் இருந்தால் அதுதான் ஞானமாக நமக்கு ஆசீர்வாதமாக நமக்கு மாறுது. ஹல்லேலூயா! உலகத்தில் எப்படி நடக்கணும், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எந்த நேரத்தில் எப்படி நடக்கணுங்கிற அந்த ஞானத்தை கொடுக்குது. அந்த ஞானம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுது. ஹல்லேலூயா! அப்போ கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஞானத்தின் ஆரம்பம். சரி, கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? நீதிமொழிகள் 8:13 என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 8:13. நீதிமொழிகள் 8 அதிகாரம் 13 வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். போதும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். பாவத்தை வெறுக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு நீ கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை, பாவத்தை செய்கிறவனாக இருந்தால் நீ கர்த்தருக்கு பயப்படுறவனே இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? தீமையை வெறுப்பது, பாவத்தை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். அப்போ இந்த பயத்தோட அந்த ஞானமாக நடக்கிற போது தேவன் அந்த ஞானத்தை தர்றார். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். இன்னும் ஏசாயா 50:10 படிங்க. ஏசாயா 50:10. ஏசாயா 50 அதிகாரம் 10 வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். ஆமென். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு, ஆண்டவருடைய சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ. நான் இப்போ ஜெபிக்கிறேன். தேவன் என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய தாசனாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை, வார்த்தையை எனக்கு வேதத்திலேருந்து நான் பெற்றுக்கொண்டுக்கிறேன். ஆமென். அப்போ அவருடைய தாசன் சொல்லை கேட்டு, அப்பையும் வெளிச்சம் இல்லை. ஹல்லேலூயா! தேவன் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஒரு காரியத்தில் கொடுத்துருக்கிறார். ஆனாலும் எனக்கு அதில் வெளிச்சம் இல்லை. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியல. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீ அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருக்கார், எனக்கு கொடுத்துருக்கிறார். அது நடக்குமா நடக்காதா எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தரை நான் கெட்டிவா பிடிச்சிக்குவேன். ஆமென். தேவனை பிடிச்சிக்குவேன். அது எனக்கு தெரியும். தேவன் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா!
நான் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடி இருக்கிற காரியமெல்லாம் ஒரு இருளாக இருக்குது, வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம் இல்லாத நேரத்துலையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தில் நான் நடக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அது நம்மளை, கர்த்தரை நம்புகிறவனை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிற காரியத்தில், தேவனை பிடித்து கொள்ளுகிற காரியத்தில் மிக மிக நம்ம கவனமாக இருக்கணும். ஆமென். எனக்கு பிரச்சனை என்ன, எனக்கு வெளிச்சம் இல்லாத நேரத்தில் வெளிச்சத்தை தேடும்படியாக நான் எங்கெங்கோ ஓடுறேன். ஆமென். யாராவது சொல்லுவாங்களா, யாராவது பேச மாட்டாங்களா, எப்படியாவது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, ஏன் எனக்கு இந்த நிலைமை, எந்த தீர்க்கதரிசியாவது பேச மாட்டாங்களா, எப்படியாவது இருக்காதா, இன்னும் அதிகப்படியாக அடுத்த ஸ்டெப்பு போகணுன்னா எந்த ஜோசியக்காரனாவது சொல்ல மாட்டானா. ஆமென். எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விடுதலைக்கு ஒரு ஜோசியக்காரன் பேச மாட்டானா. ஆனால் காரியம் அதுவல்ல, கர்த்தரை நான் பிடித்து கொண்டோம். ஆமென். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை வழி நடத்துவார். ஆமென். என்றபடியாக கர்த்தரை பிடித்து கொள்கிறவங்களாக இருக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுது, கட்டளையில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். கட்டளையில், ஆண்டவருடைய கட்டளையில், வேதத்தில், அதாவது எனக்கு வாக்குத்தத்தம் வந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா நிறைவேறாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் சில கட்டளைகள் இருக்குது, இப்படி தான் செய்யணும், இப்படி தான் நடக்கணும்னு தேவன் சில கட்டளையை கொடுத்துருக்கிறார். அந்த கட்டளை அப்படிங்கிற அந்த கோட்டை நான் தாண்டக்கூடாது. ஹல்லேலூயா. அல்லது அந்த கோட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த காரியத்தை நான் கடைப்பிடிக்கிறவனாக இருக்கணும். ஆமென். அங்கே சங்கீதம் 1 2-3 வசனங்களை படிப்போம். சங்கீதம் 1 2-3 வசனங்கள். சங்கீதம் 1-2-3 வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பல பேருக்கு பல நேரங்களில் இதை தான் நான் சொல்கிறது. ஆமென். எனக்கு என்னன்னு தெரியல, பலவிதமான நெருக்கங்கள் இருக்குது, எனக்கு வருமானம் போதில்லை. ஆமென். என் குடும்பத்தை நடத்த முடியல, எனக்கு நெருக்கமாக இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றுமே இல்லை, வசனம் இது தான் சொல்லுது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இதில் போடு, உன் நேரத்தை இதில் போடு. நீ பணத்தை போடுறதுக்கு முன்னாடி, ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி உன் நேரத்தை அல்லும் பகலும் வேதத்தை தியானிக்கிறவனாயிரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. இதை செய்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டியது இல்லையே, ஒரு லட்சம் முதல் போட வேண்டியது இல்லையே. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம மெனக்கடன்னு வீட்டில் இருந்து அல்லும் செஞ்சு தான் பார்ப்போமே, தேவன் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு பார்ப்போமே. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அந்த காரியத்தை நான் செய்கிற போது, தேவன் தியானிக்கிற போது, ஆமென். தியானிக்கிறதுனா என்ன, தேவன் நான் வேதத்தை தியானிக்கிற போது தான் பல காரியங்களை நம்மளோட பேச முடியும். அதுவும் இல்லாமல் சில வாக்கு தத்தங்களை அதுலேருந்து கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சில சபைகளில் எனக்கு தெரிஞ்சு வாக்கு தத்தத்தை அவங்க பிடிச்சிக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தில் இருக்கிற தேவன் கொடுத்த எல்லா வார்த்தையுமே வாக்கு தத்தம் தான், எதுக்கு வாக்கு தத்தத்தை பிடிச்சிக்கணும். ஆமென். ஆனால் காரியம் என்ன, இதில் இருக்கிறது எல்லாம் லோகோஸ்ன்னு சொல்லப்படுது. வாக்கு தத்தங்கள் ரேமா, கரெக்டாக எந்த வார்த்தை எந்த சூழ்நிலையில் தேவன் கொடுக்குறாரோ அது வல்லமையாக நமக்கு வேலை செய்யும். ஹல்லேலூயா. இப்போ எதுக்கு அல்லும் பகலும் தியானிக்கணும், நான் அல்லும் பகலும் தியானிக்கிற போது என் நிலைமைக்கு தகுந்த மாதிரி, என் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தேவன் நான் வாசிச்சுக்கிட்டே தியானிச்சுக்கிட்டே வர்ற போது ஒரு வார்த்தையை வாக்கு தத்தத்தை எனக்கு கொடுப்பார். ஆமென். சங்கீதம் 119:49 படிப்போம். சங்கீதம் 119:49. சங்கீதம் 119
49ஆம் வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியானுக்காக நினைத்தருளும். ஆமென். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை எப்போ நீ தியானிக்கிற போது, நீ வசனத்தை அல்லும் பகலும் தியானிச்சுக்கிட்டே வர்ற, நீ தியானிச்சுக்கிட்டே வருகிற போது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்கு நினைத்தருளும். அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நல்ல பாடல் ஒன்று பாடுவாங்கல்ல, என்ன பாடல்? நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நல்ல அருமையான பாடல். இந்த வசனத்தை வச்சு தான் அந்த பாடல். ஆமென். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்கு நிறைவேற்றும். ஹல்லேலூயா. நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்கல்ல, அதை எனக்கு நிறைவேற்றுங்க என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை தேவனுக்கு பயந்து அவர் கட்டளையை கடைப்பிடிக்கிற போது, கட்டளையை கடைப்பிடிக்கிறதுனா அல்லும் பகலும் தியானிக்கிற போது, அந்த தியானித்து தேவன் கொடுக்குற வார்த்தையை, வசனத்தை, வாக்கு தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற போது என் காரியத்தை தேவன் என்னைக்கு செய்யணுமோ அன்னைக்கு நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. இப்போ அதனால் வர்ற ஆசீர்வாதத்தை தான் இந்த சங்கீதத்தில் அடுத்தடுத்தது தாவீது எழுதுகிறார். முதல் வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, 2 படிங்க. சங்கீதம் 112 3ஆம் வசனம். 2வது வசனம். 2ஆம் வசனம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். போதும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஹல்லேலூயா. சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆமென். எப்போ நீ வாக்குத்தத்தத்தை தேவனை பிடிச்சு கொள்கிற போது அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 9:1 பாருங்க. ஆதியாகமம் 9:1. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். தேவன் கர்த்தர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து என்ன சொல்றார்? குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகுங்கள், உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வசனத்துக்கு, வார்த்தைக்கு நம்ம பார்க்குறோம். இது எதனால் முடிஞ்சது? எதனால் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது? ஆதியாகமம் 7:5 படிங்க. ஆதியாகமம் 7:5. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இதனால தான் பின்னாடி அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எனக்கு என்ன சொல்கிறார், நான் என்ன செய்யணும்? ஆமென். அவன் வருஷம் முழுசும் ஒரு வேலையை செய்யும்படியான காரியம். ஹல்லேலூயா. மழையே இல்லாத நேரத்தில், மழையை பார்க்காத நேரத்தில் தேவன் ஒன்றும் பிரதட்சணையாக முன்னாடி நின்று அவனோட பேசலை. அவன் உள்ளத்தில் எழுந்தபடியாக, உள்ளத்தின் வழியாக தான், எண்ணத்தின் வழியாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வேதமெல்லாம் சொல்லுது, வேதமெல்லாம் எழுதுனது இன்ஸ்பிரேஷனுங்குது, உந்துதல். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே எழுதுகிற வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் எங்கெங்கிருந்தோ எழுதுனது எல்லாம் சரியாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? எனக்குள்ள தேவன் கொடுக்கிற அந்த இன்ஸ்பிரேஷன், உந்துதல் ஏதோ ஒரு காரியம் என்று நினையாதபடி தேவன் என்னோட பேசுகிறார் என்றபடியாய். ஆமென். அந்த காரியத்துக்கு நான் கீழ்ப்படுகிற போது வேதம் என்ன சொல்லுது? உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. உன் சந்ததி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீ இன்னைக்கு தேவனுக்காக நீ நிற்கிற காரியம் பின்னாடி உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாய். உன் சந்ததிக்காக லட்சத்தெல்லாம் சேர்த்து வைக்காத. அதுக்குன்னு சேர்க்க வேண்டான்னு நான் சொல்லலை. அதை விட முக்கியமானது, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நீ இன்னைக்கு நடக்கிற போது உன் சந்ததியை நீ இந்த பூமியில் இல்லைன்னாலும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ சேர்த்து வச்சதை ஒரு நாள் அவன் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாமல் கூட ஆக்கிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் நான் இன்னைக்கு கர்த்தருக்காக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நான் இன்னைக்கு நடக்கிற போது என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அடுத்த வரி என்ன சொல்லுது பாருங்க.
செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். நீதிமொழிகள் 4:18 பாருங்க. நீதிமொழிகள் 4:18. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமென். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருக்கும். உன் வம்சம், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படுவது எப்படின்னா, நாள் ஆக ஆக அந்த வம்சம் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்ம கண்களுக்கு தெரிஞ்சு எவ்வளோ குடும்பங்கள், நல்ல பெரிய ஆசீர்வாதத்தோடு இருந்த குடும்பங்கள் நம்ம ஆயுசு நாட்கள்லே ஒன்றுமில்லாமல் போயிடுது. ஹல்லேலூயா. நாங்களே பார்த்துருக்கோம். ஆமென். நல்ல அவ்வளோ செழிப்பாக இருந்தவங்க ஒரு தலைமுறை கூட முடியல. ஆமென். ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு. ஏன்? கர்த்தரை பிடித்து கொள்ளாதபடியாய். செம்மையானவர்கள் வம்சம்தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய கட்டளையை பிடித்து நடக்கிறவங்க வம்சம்தான் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். அப்போ இன்னைக்கு இந்த சாமுவேலில் படிப்போம். 1 சாமுவேல் 3:13-14 படிப்போம். 1 சாமுவேல் 3:13-14. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனம். ஆமென். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். அதி நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டிருக்கிறேன் என்றார். ஆமென். ஏலி ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் அவன் பிள்ளைங்க செஞ்ச தவற அவன் கண்டிக்காதது நிமித்தம் வேதம் அதுதான் சொல்லுது. அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறத அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமல் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். என்றும் நீங்காத அப்படின்னா பின்னாடி என்ன, அடுத்த வசனம் என்ன சொல்லுது? நீ என்ன பலி செலுத்தினாலும் என்ன காணிக்கை செலுத்தினாலும் ஒன்றும் கதையாவாது. ஹல்லேலூயா. அந்த சந்ததியை நான் எழும்ப பண்ணவே மாட்டேங்கிறார். இத்தனைக்கு யார்? ஏலி ஒரு தீர்க்கதரிசி. காரியம் பிள்ளைங்களை சரியாக வளர்க்கலை. ஹல்லேலூயா. 2 பையன்களையும் சரியாக வளர்க்கலை. சரியாக வளர்க்காதது நிமித்தம் அந்த குடும்பத்துக்கான ஒரு சாபத்தை தேவன் கொடுக்குறார். இந்த சாபத்தை எந்த பலியினாலும் காணிக்கையினாலும் நீ நிவர்த்தி செய்யவே முடியாதுங்கிறார். ஆமென். இன்னைக்கு செய்கிற நம்மளுடைய தவறு நாளைக்கு பிள்ளைங்க கஷ்டப்படுறது மட்டும் இல்லை, பிள்ளைங்க எங்கெங்கே போய் மோதி ஜெபிச்சாலும் எங்கே யாருக்கிட்ட போனாலும் அது நிவர்த்தியே ஆகாது. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய நடத்தை எப்படி இருக்குது? நம்மளுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நான் செய்கிறேனா அல்லது சாபத்தை சேர்த்து வைக்கிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. பிள்ளைங்களை வளர்க்குற காரியத்திலையும் மிக மிக கவனமாக இருக்கணும். அதை தான் அங்கே சொல்லுது, நீ பிள்ளைங்களை கண்டிக்காததின் பொருட்டு. ஹல்லேலூயா. அப்போ நான் பிள்ளைங்களை எந்த அளவுக்கு நான் கண்டித்து கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டும் என்றபடியாக தேவன் எதிர்பார்க்கிறாருங்கிறத பார்க்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. 3வது வசனம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். ஹல்லேலூயா. என்னன்னைக்கும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் தங்கி இருக்கும். ஆதியாகமம் 13:2 படிங்க. ஆதியாகமம் 13:2. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். ஆமென். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகள் உடைய சீமானாயிருந்தான். எதனால்? 12:1 என்ன சொல்லுது? அவன் குடும்பத்தை விட்டு தேசத்தை விட்டு வெளியே வான்னு சொன்ன உடனே அவன் கடந்து வந்தபடியினால. ஹல்லேலூயா. அவனை இன்னைக்கு சீமானா உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சில நேரங்களில் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நான் எதிர்பார்க்குறேனாக இருக்கிறேன்? உனக்கு சாரிபாத்தின் ஆசீர்வாதமே போதுமானதா, இல்லை அபிரகாமின் ஆசீர்வாதம் வேணுமா? சாரிபாத்தின் ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அன்னன்னைக்கு ஜீவனுக்குள்ளது தான் இருக்கும். அதில் பானையில் அன்னன்னைக்கு
ஜீவனுக்குள்ளது தான் அந்த பானையில் அவனுக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் மட்டும் இருக்கும். இதையே பெரிய ஆசீர்வாதம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆபிரகாமோட ஆசீர்வாதத்துக்கு வரணும். அவன் ஆசீர்வாதமாக இருப்பான். ஹல்லேலூயா. எல்லாமே அவனுக்கு குறைஞ்சது என்ன, 300-400 பேர் வேலையாலே இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்குறார். அப்போ நான் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்வது? அங்கே வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய கட்டளையை கடைபிடி. தேவன் உனக்கு சொன்னதை செய். ஹல்லேலூயா. நான் தேவன் எனக்கு சொல்கிறாரு, சொன்னாலும் இதை செஞ்சால் இப்படி ஆசீர்வாதம் வருமான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கால் எடுத்து வைக்கணும். ஆமென். கால் எடுத்து வச்சா தான் அந்த ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா வரவே வராது. ஆமென். அப்போ தேவன் நம்மளை ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தனும் அவன் வீட்டில் இருக்கும்படியா தேவன் ஆசீர்வதிக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். காரியம் என்ன? அவர் சொல்கிறபடி நான் நடக்கிறவனாக இருக்கணும், அந்த கட்டளையை கடைப்பிடிக்கிறவனாக இருக்கணும். அடுத்தவர் என்ன சொல்லுது? அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அந்த நீதி எப்படிப்பட்டது? ரோமர் 4:2-3 பாருங்க. ரோமர் 4:2-3 வசனங்கள். ரோமர் 4:2-3 ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டதினால் நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. ஆமென். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட எதுவும் இல்லை. கிரியை செய்து ஒரு காரியத்தை செஞ்சு இதனால் எனக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னு அவன் சொன்னான், இதனால் நான் தேவன் என்னை ஆசீர்வதிச்சார்னு சொன்னால் அதுக்கு மேன்மை பாராட்ட இடம் உண்டு. ஆனாலும் என்ன, அப்படிப்பட்ட காரியம் இருந்தால் கூட தேவனுக்கு முன்பாக அவன் மேன்மை பாராட்ட முடியாது. ஹல்லேலூயா. இந்த காரியத்தை செஞ்சதுனால எனக்கு ஆசீர்வாதம் வந்ததுன்னு நீ தேவனுக்கு முன்னாடி சொல்ல முடியாது. ஏன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் அவர். ஹல்லேலூயா. ஆனால் அடுத்தது என்ன சொல்லுது? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. அதை தான் ஆரம்பத்திலே நம்ம சொன்னோம். எனக்கு வாக்குத்தத்தம் வந்தது, சில காரியங்கள் இருக்குது, நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு வெளிச்சம் இல்லை, அது நடக்குமா நடக்காதான்னு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கர்த்தரை பிடிச்சிக்கணும். ஆமென். கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. என்றபடியாக பிடிச்சுக்கணும். அதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அது தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. நான் வெளியே வந்துட்டேன், ஆண்டவர் கூப்பிட்டா நீ வெளியே வா, நீ வீட்டை விட்டு தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வெளியே வான்னு சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் தேவன் சொல்லிட்டார், தேவனை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு ஆஸ்தி கொடுப்பாரா, ஆடு மாடு கொடுப்பாரா, இது கொடுப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவனை நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. இதை கர்த்தர் நீதியாக எண்ணுகிறேங்கிறார். அவன் என்னை நம்பினபடினால நான் அவனை கைவிட மாட்டேங்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அப்படிப்பட்டதான விசுவாசத்துக்குள்ளே நான் கடந்து வர்றவனாக இருக்கணும். அடுத்த வரி என்ன சொல்லுதுன்னு 4வது வசனத்தில், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஆமென். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. இருட்டாக இருந்தாலும் செம்மையானவங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். எப்படி இருட்டில் எப்படி பூனைக்கு கண்ணு தெரியுதோ அது மாதிரி. ஹல்லேலூயா. நமக்கு இரு சூழ்ந்த காலங்களில் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை தான் இரு சூழ்ந்த காலம். ஆனாலும் அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு வெளிச்சம் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவன் ஒரு வெளிச்சத்தை காண்பிப்பார். ஆமென். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும், அதை பிடிச்சிக்கணும். ஹல்லேலூயா. அது சின்ன வெளிச்சமாக கூட இருக்கலாம், ஆனால் அந்த வெளிச்சம்தான் ஒன்றை நல்ல வழியில் நடத்தக்கூடியது. ஆமென். இருளுங்கிறது அது நம்மளை சுற்றி இருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன பாயிண்ட் வெளிச்சம் இருக்குது பாருங்க, அது ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். ஆனால் அந்த வெளிச்சம்தான் என்னை சரியான வழியில் கொண்டு போகும். ஹல்லேலூயா. சரியான பாதை எனக்கு காண்பிக்கும். என்னை சுற்றி இருக்கிற பெரிய இருட்டு இல்லை,
என்கிட்ட இருக்கிற எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு சின்ன வெளிச்சம். ஆமென். அதுதான் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். அல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை நான் பிடித்து கொள்கிறவனாக இருக்கணும். ஏசாயா 58:10 பாருங்க. ஏசாயா 58:10. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். ஆமென். இது சில கண்டிஷன். எனக்கு இருளில் சில வெளிச்சம் வேணும்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதிக்கும். ஆமென். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காரியம், கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்கிற காரியம், இதை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா, ஆமென், ஒரு பாடல் என்ன சொல்லணும்? தர்மம் தலை காக்கும். ஹல்லேலூயா. அதுபடி இங்கே பார்த்தீங்கன்னா, நீ அப்படிப்பட்ட காரியத்தை மற்றவங்களுக்கு செய்கிற போது உன் வாழ்க்கையில் இருளுங்கிற பிரச்சனை வந்தாலும் தானே அதில் ஒரு ஒளி இருக்கும். ஆமென். கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. யோவான் 12:46 என்ன சொல்லுது பாருங்க. யோவான் 12:46. யோவான் 12ஆம் அதிகாரம் ஆமென். 46ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆமென். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும், ஆண்டவரை நீ பற்றி கொள்வாயானா இருளில் நான் ஒளியாக உனக்கு இருப்பேங்கிறார். ஆமென். உன் வெளிச்சத்தை காமிப்பேங்கிறார். வெளிச்சத்தில் உன்னை நடத்துவேங்கிறார். ஹல்லேலூயா. அவன் இந்த நாளில் ஒருவேளை இருள் சூழ்ந்த நாட்களாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறபடியா ஏசாயா 60 சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காரியம் என்ன? இருள் பூமியை சூழும். ஆமென். காரிருள் மக்களை எல்லாம் தானே மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள் தான் இருள். ஒருவேளை பஞ்சமாக இருக்கலாம், கொள்ளை நோயாக இருக்கலாம், பலவிதமான போர்கள், பல நெருக்கங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். ஆமென். எப்போ அவர் சொல்கிறபடி நடக்கணும், இங்கே சொன்னபடியா உனக்கு முடிஞ்சதை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனாக இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவன் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். ஆமென். அவன் இரக்கம் உள்ளவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இரக்கம் குணம் உள்ளவனை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்டதான இரக்கம் உள்ளவனை 2 கொரிந்தியர் 8:7 பார்ப்போம். இரக்க குணத்தை குறித்து என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 8:7. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். ஆமென். அங்கே பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் விசுவாசத்தில் பெருகி இருக்கிறீங்க, நல்லது. போதிக்கிறதுல பெருகி இருக்கிறீங்க, நல்லது. அறிவில் பெருகி இருக்கீங்க, நல்லது. ஆனால் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களும் நீங்கள் பெருகிறது போல அன்பில் கூட பெருகி இருக்கீங்க, நல்லது. ஆனால் இந்த தர்ம காரியத்தில் நீங்கள் பெருகணுங்கிறார். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற காரியத்திலும் நீங்கள் பெருகணும். ஆமென். எல்லாம் இருக்குது. விசுவாசம் இருக்குது, போதிக்கிறீங்க, அறிவு இருக்குது, அன்பு இருக்குது. ஆனால் 10 பைசா பையிலேருந்து எடுக்கிறது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை. ஹல்லேலூயா. தர்ம காரியத்தை செய்கிறவங்களாக இருக்கணும், மற்றவங்களுக்கு உதவுகிறவங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள்ளே நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கிறேன்னு பேசிக்கலாம். ஆமென். மற்றவர்களுக்கு உதவுகிற காரியத்தில் நான் எப்படி இருக்கேன்? ஆமென். அடுத்தது என்ன சொல்கிற? மன உருக்கம். மத்தேயு 1:19 படிப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். ஆமென். மன உருக்கங்கிறது இதுதான். சில நேரங்களில் சில சூழ்நிலையில் என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்போ எதை தீர்மானிக்கிறது? மற்றவங்களுக்கு நமக்கு இருக்கிற காரியத்தை குறித்து. இப்போ யோசேப்புக்கு மரியாதை குறித்து ஒரு காரியம், திருமணத்துக்கு நிச்சயமாயிடுச்சு. ஆனால் அவங்க
ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ யாருக்கும் இப்போ என்ன பண்ணலாம், அந்த அன்னைக்கு இருந்த அவங்க சட்டத்தின்படி எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு வந்து அவங்கள நிறுத்தணும். ஹல்லேலூயா. இவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கன்னு கொண்டு வந்து நிறுத்தணும். ஆனால் யோசேப்பு அப்படி செய்யலை. அவர் மன உருக்கம் உள்ளவராக இருந்தார். ஏன்? இவரால் அந்த காரியத்தை தீர்மானம் பண்ண முடியல. ஹல்லேலூயா. என்ன தீர்மானம்? இது எதனால் நடந்தது, யார் மேலே தப்பு அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஒரு சூழ்நிலையில் நீ தீர்மானம் பண்ண முடியாத ஒரு நேரத்தில் நீ எப்படி தீர்மானம் பண்ணுற? ஹல்லேலூயா. அதை விட்டு விடுகிறவனாக இருக்கணும். ஒரு சின்ன ஒரு கதை கூட பார்த்தேன். ஏன்னா ஒரு ராஜா எப்போதும் எல்லாத்துக்கும் சாப்பாடு சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ சாப்பாடு. ஒரு நாள் என்ன ஆகுது, ஒரு கழுகு ஒரு பாம்பை காலில் பிடிச்சி தூக்கிக்கிட்டு வருது. பிடிச்சிருச்சு. அது தூக்கி பறந்து வருது. பறந்து வர்றபோது அந்த கழுகு அந்த காலால் இந்த பாம்போட தலையை நசுக்குது. அப்படி நசுக்கி அது இறுக்கமாக பிடிக்குது. அந்த நேரம் பார்த்திங்கன்னா இந்த ராஜா எங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறாரோ அந்த பக்கமாக அது பறந்து வருது. அந்த பாம்போட வாயிலிருந்து அந்த விஷம் 2-3 சொட்டு இந்த இதில் விழுந்துருது. யார்? ராஜா எல்லாத்துக்கும் சமைக்கிறதுக்கு வச்சுருக்கிறாரில்ல, அதில் விழுந்துருது. பலர் அன்னைக்கு செத்து போயிட்டாங்க. இப்போ ஊரெல்லாம் ரொம்ப ராஜாவை பற்றி இதை ராஜா சமைச்சு போட்டார், நிறையா பேர் செத்து போயிட்டாங்கன்னு பேசிக்கிறாங்க. இப்போ அங்கே பரலோகத்தில் ஒரு டைலாக் நடக்குதான். என்ன டைலாக்கு? இது யார் செஞ்ச பாவம்? இத்தனை பேர் செத்து போயிட்டான்ல. எப்படி நம்ம இதில் பார்க்குற மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவார்ல, சீலோவாம் கோபுரம் இடிஞ்சு விழுந்து இவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்களே, இவங்க யார் செஞ்ச பாவம்? ஆமென். அது மாதிரி இப்போ யார் செஞ்ச பாவம்? இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற போது அங்கே டைலாக் நடக்குது. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரா, கொஞ்ச நாள் பொறுத்துரு, இந்த பாவத்தை யார் மேலே போடுறது, யாரை வந்து பாவியாக்குறது அப்படிங்கிறது கொஞ்ச நாள் பொறுத்துரு அப்படிங்கிற, கவனித்து பாரு அப்படிங்கிறாராம். அடுத்த தடவை திருப்பியும் ராஜா சோறு போடுறாரு. சோறு போட்டால் அங்கே வழியில் 2 பேர் திண்ணையில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறான், எங்கே ராஜா சோறு போடுறான்னு போகிற, போய் சின்னா நீ செத்து போவடா அப்படின்னு பாதி வர கும்பலெல்லாம் அனுப்பிச்சி விட்டுறான். வர கும்பலெல்லாம் அங்கே இப்போ ராஜா தப்பு பண்ணல, ஆமாம், எதனால் இது நடந்ததுன்னே தெரியல. இல்லையா? அப்போ அங்கே கடவுள் என்ன சொல்கிறாராம், அந்த பாவத்தை இந்த 2 பேர் மேலே போடுங்கிறான். வந்த அத்தனை பேர்த்தையும் திருப்பி விட்டான்ல, எதனால் நடந்ததுன்னு இவனுக்கு தெரியாது. ஆனால் ராஜா மேலே தப்புங்கிறான். அதனால் இவன் மேலே இந்த பாவத்தை போடுங்கிறான். எதுக்கு நான் சொல்கிறேன், சில நேரங்களில் சங்கீதம் 69:26 படிங்க. சங்கீதம் 69:26. சங்கீதம் 69:26 தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. போதும். தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. தேவன் தான் ஒருத்தனை அடிக்கிறார். தேவனை அடிக்கிறவத இவன் என்ன சொல்கிறான், இவன் பண்ண பாவத்துக்கு தேவனை அடிக்கிறாருங்கிறான். அல்லேலூயா. இவன் பண்ண பாவத்துக்கு அங்கே அதான் சொல்லுது, தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்கள். அவர் வேணா அடிக்கலாம், ஆனால் நீ நோக பேசக்கூடாது. அல்லேலூயா. அவர் எந்த காரியத்துக்கு அடிக்கிறாரோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நீ தேவன், நீ அவன் செஞ்ச பாவம்னோ இதுன்னோ அவன் நோகும்படியாக நீ பேசக்கூடாது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும் அவர்கள் உமது நீதிக்கு வந்தொட்டாதிருப்பார்களாக. ஆமென். அவர்கள் உமது நீதிக்கு வந்து எட்டாதிருப்பார்களாக. அப்படின்னா என்ன, விசாரணைக்கே வரக்கூடாதான். ஹல்லேலூயா. நீதி அவன் என்ன பண்ணான்னு கேட்கறதுக்கே உங்கள் முன்னாடி வர்றதுக்கு அவன் தகுதி இல்லை அப்படிங்குது. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது, ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவது. ஜீவ புத்தகத்திலிருந்தே அவங்க பேரை எடுத்து போடு. தேவன் அடிக்கிறாரு,
ஆனால் தேவன் அடித்ததுக்கு நீ பேசுகிற பற்றியா, நான் தான் அடித்தேன். தேவன் சொல்கிறார் நான் தான் அடித்தேன், ஆனால் நீ பேசக்கூடாது. அவன் நோகிறபடி நீ பேசுனீன்னா ஜீவ புத்தகத்திலேருந்து உன் பேரை எடுத்துருவேங்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு நான் இப்போ பேசுகிறோம்? ஒரு மனதுருக்கங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். உனக்கு தெரியாத ஒரு காரியத்தை இவங்க இப்படித்தான் பேசுனாங்க, இப்படித்தான் செஞ்சாங்க என்றபடியா நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இன்னொருத்தர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தீன்னா அது உனக்கு சாபமாக மாறும். ஹல்லேலூயா. உனக்கு நிச்சயமாக தெரியுமா அவங்க இப்படி தான் பேசுனாங்கன்னு தெரியுமா? ஆமென். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க. ஹல்லேலூயா. மாட்டிக்காதீங்க. ஹல்லேலூயா. ஜீவ புத்தகத்திலேருந்து பேரை எடுத்து போடுவேங்கிறார். ஆமென். அப்போ இங்கே மனதிற்கும் உள்ள யோசேப்பு என்ன பண்ணுறாரு? எதனால் இந்த காரியம் நடந்ததுன்னே தெரியாதுங்கிற போது அவர் வசனம் என்ன சொல்லுது? அவர் அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாக அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தார். ஆமென். உனக்கு தெரிஞ்சால் உன்னோட வச்சுக்க, நீ இதை போய் இன்னொருத்தவங்ககிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாத. ஹல்லேலூயா. அதோடு விட்டுடு. ஆமென். ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்லிட்டான், அது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலன்னா இதோட முடிச்சிடணும், உன்னோட முடிக்கணும். நீ இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா உனக்கே தெரியாது அவன் சொன்னது சரியா இல்லையாங்கிறது. ஆமென். நீனு அதை சொல்லி அவன் தான் பாவத்தில் மாட்டிக்கிட்டான்னா நீனும் பாவத்தில் மாட்டிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எப்போ இதெல்லாம் முடியும்? உனக்குள்ள ஒரு மனதுருக்கம் அந்த பார்ட்டி மேலே இருந்தால் தான் முடியும். நம்ம பாட்டு அவனை சொல்லி அவனை இது பண்ணக்கூடாதுங்கிற அந்த மனதுருக்கம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பேங்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது நீதி உள்ளவனாக இருப்பான். 1 யோவான் 2:29 என்ன சொல்லுது பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிறவன் எவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறபடினால அவரை பற்றி கொள்கிறவனோ அவன் நீதி உள்ளவனாகவே இருக்கிறான். அவன் நீதியை செய்கிறவனாக இருக்கிறபடினாலே அவன் கர்த்தருக்குள்ள தேவனுக்குள்ளே பிறந்திருக்கிறாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமென். அப்படின்னா என்ன? நான் செய்கிற செய்கையினால தான் இவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்கிறதே மற்றவங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமென். அவன்தான் நீதி உள்ளவன். ஹல்லேலூயா. அவன்தான் தேவனுக்குள்ளாக நீதிமானாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அதே 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாவத்துக்கு பயப்படுறவனாக இருப்பான், கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருப்பான். ஆமென். அடுத்த ஒரு காரியம் என்ன சொல்லுது பாருங்க. 5 இறங்கி கடன் கொடுப்பான். ஹல்லேலூயா. இது நல்லது தான். இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இறங்கி கடன் கொடுப்பாங்கிற காரியத்தில் பலர் என்ன பண்ணுறாங்க? இப்போ இந்த யோசுவா 9:23 என்ன சொல்லுது பாருங்கள். யோசுவா 9:23 கிபியோன் குடிகள் ஏமாத்தின மாதிரி சில ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ஆமென். அங்கே பாருங்க 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள். இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். ஆமென். நாங்கள் தூரத்துலேருந்து வர்றோம், எங்களுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், நாங்கள் வச்சுருக்கிற திராட்சை எல்லாம் பாருங்கள், எல்லாம் காஞ்சி போச்சு என்றபடியாக யோசுவாக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க? ஏமாத்துறாங்க. ஆமென். ஏமாற்றி யோசுவா வந்து அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கையும் செஞ்சிடுறார், உங்களை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்றபடியாக. அப்போ இங்கே காரியம் என்ன? நான் இறங்கி கடன் கொடுக்கணும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த காரியத்தில் நான் கவனமாக இருக்கணும். ஆமென். நம்மளை ஏமாத்துறாங்களாங்கிறதுல மிக மிக கவனமாக இருக்கணும். மொதல் காரியம், நம்ம கடன் கொடுக்கணுன்னா என்கிட்ட முதல்ல இருக்கணும். ஆமென். என்கிட்ட இல்லாமல் இன்னொருத்தர்கிட்டேருந்து வாங்கி கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னொருத்தர்கிட்ட, ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? நீ பிணையமாகாதன்னு சொல்லுது. ஹல்லேலூயா. இன்னொருத்தருக்காக நீ காசுக்கு பிணையமாகாத அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? என்கிட்ட இருந்தால் கொடுக்கணும். அடுத்தது என்ன? திரும்பி அது வரலன்னாலும் நான் பாதிக்கப்படாதபடி எனக்கு கொடுக்கணும். நான் கொடுக்கணும். எப்படி? நான் ஒருத்தனுக்கு கொடுத்துட்டேன், ஒரு
10,000 கொடுத்துட்டேன். அவன் திருப்பி தருவானான்னு தெரியல. வந்து கெஞ்சினான், இப்படி தான் அப்படி இப்படின்னு, இது இல்லைன்னா போச்சுன்னு கெஞ்சினான். சரின்னு 10,000 கொடுத்துட்டேன். அவன் ஒரு வேளை திருப்பி தரலைனாலும் இது என்ன பாதிக்கக்கூடாது. ஆமென். அந்த லெவல் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தான் நீங்கள் பணம் கொடுக்கணும். 3வது காரியம் என்னன்னா, நீ கொடுக்குற பணத்துக்கு வட்டி கிடைக்கும்னு நீ கொடுத்தீன்னா நீ அவனுக்கு உதவி பண்ணல, நீ வட்டிக்காக தான் கொடுக்குற. இதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் வட்டி வாங்காதன்னு வேதம் சொல்லுதே. ஹல்லேலூயா. நம்ம ஏமாற்றிக்கிறோம். ஆமென். அவர் ரொம்ப கெஞ்சினாங்க, 3 ரூபா வட்டி கொடுக்குறேன்னாங்க, அதனால் கொடுத்தேன் அப்படின்னா, அவங்க கெஞ்சினதுக்கு நீ கொடுக்கல, 3 ரூபா வட்டிக்கு தான் கொடுத்த. ஆமென். அப்போ காரியம் என்ன? அங்கே சத்துரு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை அங்கே இழுக்க பார்க்குது. ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட பிரதர்ட்டையும் அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் கடன் கொடுக்கறதுனால, எப்படி நான் இன்னொருத்தருக்கு நம்ம கடன் கொடுக்கறதுனால, இதே இது அவன் கடன் வாங்குறவங்க வேற ஒருத்தர்கிட்ட வாங்கியிருந்தா கரெக்டாக கொடுத்துருவாங்க. என்கிட்ட வாங்குற போது கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்? கொடுக்க முடியாதபடி சத்துரு அவங்கள போட்டு நெருக்கும். ஹல்லேலூயா. சத்துரு என்ன பண்ணோம், அவங்க எனக்கு கொடுக்க, ஏன்னா என்ன நெருக்கிறதுக்காக அவங்கள நெருக்கினாதான் அந்த பணம் எனக்கு வந்து சேராது. ஹல்லேலூயா. இதே இது அவன் வேற ஒருத்தன்ட்ட கடன் வாங்கியிருந்தா சத்துரு ஒன்றும் பண்ணாத, அவன் திருப்பி கொடுத்துருவான், சரியாக கொடுத்துருவான். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இறங்கி கடன் கொடுக்கணுங்கிற காரியத்தில் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா நம்ம சிக்கலில் தான் மாட்டிக்குவோம். ஆமென். இதில் மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்த காரியம் என்ன? தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அதில் வசனம் என்ன சொல்லுது? தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். பிலிப்பியர் 1:9 பாருங்கள். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஆமென். கவனித்து படிக்கணும். உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக. ஒருத்தர் உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஆமென், அல்லது ஒரு காரியத்தை உங்களை குறித்து பேசுகிறாங்க, அது உண்மையிலே சரியா? ஹல்லேலூயா. அது உத்தமமானவைகள்னால் நீங்கள் அதை ஒத்துக்கணும். ஆமென். இதுக்கு உங்கள் அன்பானது அறிவிலும் உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும். ஹல்லேலூயா. உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்? அறிவிலும் உணர்விலும் சரியாக இருந்தால் தான் அவங்க சொல்கிற குற்றமானது, என்னை குறித்து சொல்கிற குறைவானது சரியா இல்லையான்னு நிதானிக்க முடியும். என்ன வசனம் சொல்லுது? உத்தமமானவைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளத்தக்கதாக. உங்களை பற்றி சொல்கிற கம்ப்ளைண்ட் சரியானதான்னு நீங்கள் ஒத்துக்கும்படியா உங்கள் அன்பானது, அங்கே அன்பு இருக்கணும். அன்பு இல்லைனாக்க பிரயோஜனமே இல்லை. அன்போட அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருகி இருக்கணும். அறிவிலும்னா என்ன? அந்த சொல்கிற குற்றமானது புரிந்து கொள்வதற்கு அறிவு தேவை. அடுத்தது உணர்ந்து கொள்வதற்குன்னா ஏற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. அங்கே அறிவுங்கிறது புரிந்து கொள்வதற்கு, உணர்வுங்கிறது ஏற்றுக்கொள்வதற்கு. இது உங்கள் அன்பில் இருந்தால் மட்டும்தான் அவங்க சொல்கிற குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ளவே முடியும். இல்லைன்னா நமக்கு கோபம்தான் வரும், என்ன இப்படி சொல்லியாச்சா என்றபடியாய். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிறவன் அது உத்தமமானவைகளை நீங்கள் ஒத்துக்கொள்ளணும். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் உணர்ந்துக்கிறதுக்கும் அதில் நீ பெருகணுங்கிறார். ஹல்லேலூயா. நீ அதில் வளரணும். எதனால் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, இது சரின்னா நான் அதை என்னை மாற்றிக்கணும். ஆமென். என்றபடியான காரியம் நமக்குள்ளே இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 141:5. சங்கீதம் 141:5 வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. அவர்கள் இக்கட்டு நாளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அப்படின்னா என்ன? நீ அலோ பண்ணணும்னு அர்த்தம். ஒன்றை நீ விட்டு கொடுக்கணும்னு அர்த்தம். ஹல்லேலூயா.
நீதிமான் உன்னை குட்டுவதற்கு, தயவாய் குட்டி கடிந்து கொள்வதற்கு உன்னை நீ விட்டு கொடுக்கணும். அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை. இது ஏன் கொட்டுனீங்கன்னு நான் கேட்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நாளில் நான் இன்னும் அவர்களுக்காக ஜெபிப்பேன். என்னை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அடுத்தடுத்த தவறு செய்யும்போது என்னை சுட்டி காட்டுவாங்க. அதனால் அவங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிச்சு கொள்வேன். ஆமேன். என்னை சரிப்படுத்துகிறவர்கள் அவர்கள் தான். ஆமேன். எல்லாருக்குமே ஒரு தலை அவசியம். ஹல்லேலூயா. ஆமேன். யாராவது எனக்கு மேலே ஒருத்தர் இருந்து என்னை நீங்கள் இது சரி இது சரியில்லைன்னு சொல்கிறதற்கு ஒரு ஆள் தேவை. ஆமேன். கர்த்தர் செய்வார். அவர் வேதத்தின் வழியாக பேசலாம், மற்ற காரியங்கள் வழியாக பேசலாம், மற்றவங்க வழியாகவும் பேசுவாருங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமேன். அதுக்காக தான் வசனம் சொல்லுகிறது நீதிமான் என்றபடியாய். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு காரியம் என்ன? தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா, நியாயமானபடி நடப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆள் என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த உத்தமமானவைகளை நான் ஒத்துக்கொள்கிறவனாக ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். அதில் அறிவிலும் உணர்விலும் பெறுகிறவனாக இருக்கணும். ஆமேன். அடுத்தது என்ன? அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு காரியம் உனக்குள்ளே இருக்குன்னா என்றென்றைக்கும் உன்னை யாருமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ சரியானபடி நீ செல்லுகிறவனாக இருப்பாய். ஆமேன். சங்கீதம் 62:2 என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 62:2 அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அவரே என் கண்மலையும் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவது. கண்மலை, நான் கண்மலைக்குள்ளே இருக்கிறேன். ஒரு மலையை யாரையாவது அசைக்க முடியுமா? மலையை அசைச்சாதான் மலைக்குள்ளே இருக்கிற என்ன அசைக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ யாரும் என்னை அசைக்க முடியாது. ஏன்னா நான் கண்மலைக்குள்ளே இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படியா ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள நான் நிலைச்சிருக்கிறவனாக இருக்கிற போது என்னை யாரும் அசைக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது என்ன? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா. அதில் வசனம் என்ன சொல்லுது? நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்திங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? ரிமெம்பரன்ஸ் என்று சொல்லுகிறது. அதாவது நினைத்து பார்ப்பது. ஹல்லேலூயா. எப்போ தேவன் நம்ம செஞ்ச காரியத்தை நினச்சி பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நெகேமியா 13:31 பாருங்க. நெகேமியா 13:31. நெகேமியா 13:31. ஆமென். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலன்களையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். ஒரு பொருத்தனை பண்ணிட்டேன். குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்த வேண்டிய விறகு காணிக்க முதற் பலன் காணிக்கெல்லாம் செலுத்துவேன்னு திட்டம் பண்ணிட்டேன். ஒரு நிச்சயமாக இதை செய்வேனுங்கிற ஒரு மனசில் பிளான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பிளானை நிறைவேற்றுவதற்கு வேதம் என்ன சொல்லி? என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக, நான் அதை செஞ்சேன்னா எனக்கு ஆசீர்வாதம், என்னை நினைத்தருளும். ஹல்லேலூயா. நான் அதை சரியாக செய்யும்படியா என்ன நீங்கள் நினச்சிக்கங்க என்றபடியாக அங்கு நெகேமியா பேசுகிறார். ஹல்லேலூயா. நம்ம தீர்மானம் பண்ணலாம், ஆனால் அதை நிறைவேற்றுகிற ஒரு காரியம் இருக்குது இல்லை, அது தேவன் தான் உதவி பண்ணணும். ஆமேன். ஏன்னா அதுக்கு இடைப்பட்ட காரியத்தில் சத்துரு எப்படியாவது அதை நிறைவேற்ற முடியாதபடி செய்யும். ஆமேன். நான் திட்டம் பண்ண இந்த காரியம் நினைத்தரணும் அப்படிங்கிறார். நம்ம கர்த்தர் அதை நினைத்தருள்வார். நான் ஒரு பொருத்தனை பண்ணிவிட்டேன், ஆண்டவரே நான் மறந்தாலும் நீங்கள் மறக்காமல் அதை நினப்பில் வச்சுக்கங்க. ஆமேன். நினப்பில் வச்சுக்கிறது மட்டும் இல்லை, அதை நான் நிறைவேற்றும்படிக்கான எனக்கு கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நீதிமான நித்திய கீர்த்தி உள்ளவனாக தேவன் நினைத்திருக்கிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. தேவன் அவரை நினைத்து பார்க்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியேலோட ஆயுசு கூட்டும்படியான காரியத்தில் அவனோட ஜெபத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தரே, நான் இப்படிப்பட்டதெல்லாம் காரியத்தை செஞ்சேனே, எனக்கு ஆயுசை கூட்டி கொடுங்கம்மா. உடனே தேவன் அங்கே ஆயுசை கூட்டி கொடுக்குறவராக இருப்பார். ஹல்லேலூயா.
ஆகவே அவர் நினைத்து பார்க்கிறவராக இருக்கிறார். அடுத்தது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். ஆமென். திடீர்னு ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்காது. எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் சில துர்ச்செய்திகள் நம்மளை வந்து சேரலாம். ஆமாம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம பயப்படாது இருக்கணும். கர்த்தர் என்னோட இருக்கா, என்ன நடந்தாலும் சரி. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோட இருக்கிறார். ஆமென். அவன் துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 27:3. சங்கீதம் 27:3 எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும், ஆமென், என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளோ பேர் திரண்டு வந்தாலும் சரி, நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஏதாவது செய்வார், என்னை காப்பாற்றுவார், என்னை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. ஏன்னா காலங்கள் இப்போ அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ நம்ம பயப்படக்கூடாது. லூக்கா 21:9 என்ன சொல்லுது பாருங்க. லூக்கா 21:9. லூக்கா 21:9 யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். ஆமென். யுத்தங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். பஞ்சங்கள் கேள்விப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதுக்கு என்ன தேவை? கொஞ்சம் பொறுமை தேவைங்கிறார். ஆமென். 19வது வசனம் படிங்க. 19 உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றி கொள்ளுங்கள். எங்கே? அங்கே லோத்துவோட மனைவி அப்படி தானே, பொறுமை இல்லை. வீடெல்லாம் என்ன ஆகுதோ ஏதாவதோன்னு திரும்பி பார்த்தா உடனே கல் தூணாயிட்டா. ஹல்லேலூயா. நீ தப்பிக்கணும்னு அந்த நேரத்தில் பிரச்சனைகள் எல்லாம் நெருக்குகிற காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். யுத்தங்களும் பலவிதமான பஞ்சங்கள் பல காரியங்கள் எல்லாம் வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரத்தில் வேதம் என்ன சொல்லுது? நீ பொறுமையாக இரு, கர்த்தரை நோக்கி காத்துரு, என்ன செய்யணுங்கிறத கர்த்தர் தெரிவிப்பார். ஹல்லேலூயா. நீ அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தினா அது உனக்கு எதிராக தான் முடியும். ஆமீன். அவசரப்பட்டு இப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படி தப்பிச்சுக்கலான்னு உன் மூளையை பயன்படுத்தினா நீ தப்பிச்சுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீ பொறுமையாயிரு, கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார், கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அப்போ துச்செய்தியை கேட்கறதுனால நம்ம பயப்படாது இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது, இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். ஆமீன். அப்படிப்பட்ட நேரத்தில் இருதயம் கர்த்தரை தான் நம்பி திடனாக இருக்கணும், வைராக்கியமாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 26:3-4. ஏசாயா 26:3-4 உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். ஆமென். ஆண்டவரை முழுசுமாக நம்பணும். தேவன் நம்மை காப்பாற்றுவார், என்னை விடுதலை ஆக்குவார் என்றபடியாய் எப்படிப்பட்டதான நம்பிக்கை இருக்கணும்? அங்கே தானியேல் 3:17 பாருங்கள். தானியேல் 3:17 அந்த சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆமென். ராஜாவுக்கு முன்னாடியே 7 மடங்கு அந்த நெருப்பு எரிகிற வேலையில் ராஜாவுக்கு முன்னாடியே அறிக்கையிடுறாங்க. ஆமென். இன்றைக்கி அதுதான் வேணும். இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும்னா நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் அந்த திட மனது இருந்தால் தான் நீ சவால் விடவே முடியும். ஆமென். அது எப்படிப்பட்டதான தப்பிப்புங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்னை தப்புவிப்பார், என்னை விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. என்ற காரியத்தில் திட மனதாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான்.
சத்துருக்கள் சதி கட்டுதலை எந்த வசனம்? அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சருகிடுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஆமென். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அடுத்தது, அவன் தன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஹல்லேலூயா. இது மிக மிக முக்கியம். சத்துருக்கள் நமக்கு எதிரான காரியங்கள், எவ்வளோ காரியங்கள் ஏதோ விதத்திலெல்லாம் வரலாம். ஆமென். அந்த சரி கட்டுதலை நாம் காணும் வரைக்கு தேவன் நம்மளை அவர்களை சரி கட்டுறதை காணும்படியாக செய்வார். ஆனால் அதுக்கு காரியம் என்ன தேவை? சங்கீதம் 59:10 படிங்க. சங்கீதம் 59:10. சங்கீதம் 59:10 என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். ஆமென். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிகட்டுதலை நான் காணும்படி செய்வார். ஆமென். தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். சத்துருக்கள் எனக்கு எதிராக இருக்கிற போது அவர்களை சரி கட்டுதலை, அவங்கள சரி கட்டுறதை நானே காணும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. நானே காணும்படியாக செய்வார். எங்கே இது ஒரு காரியத்தை பார்ப்போம். எஸ்தர் 9:12 படிங்க. எஸ்தர் 9:12. எஸ்தர் 9:12. அப்பொழுது ராஜா ராஜாதியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ? இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். அங்கே பாருங்க. அப்பொழுது ராஜா ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரரையும் கொண்டு நிர்மூலமாக்கினார்கள். அங்கே வசனம் சொல்லுது, யூதர் சூசான் அரண்மனையில் 500 பேர். அப்படின்னா என்ன? அரண்மனையில், ராஜாவோட அரண்மனையில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவனே குறைஞ்சது 500 பேரை கொண்டுட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நிர்வாகம் எப்படி நடக்கும்? ஐ மீன் அங்கே அதாவது அரண்மனையில் 500 பேரை ஆமானின் 10 குமாரனை கொண்டு நிர்மூலமாக்குனாங்க. அது மட்டும் இல்லை, ராஜாவின் மற்ற நாடுகள்லாம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. இப்போதும் உன் வேண்டுதல் என்ன? அதுக்கு மேலேயும் ராஜா எஸ்தரை கேட்குறார், இன்னும் உனக்கு என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. யார்? எஸ்தருக்கு எதிராக, யூதருக்கு எதிராக இருந்த சத்துருக்களுக்கு எதிராக சரி கட்டுதலை எஸ்தர் பாணும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் விட்டால் போதும் எல்லா யூதர்களையும் கொண்டுடுவாங்க, அந்த சூழ்நிலை. ஆனால் காரியம் என்ன பாருங்க, அரண்மனையில் வேலை செய்கிற 500 பேரை கொண்டுட்டாங்க. இதுதான் எனக்கு லிஸ்ட்டு தெரியுது. ஆமானுடைய குடும்பத்தை கொண்டது எனக்கு தெரியுது. ராஜா சொல்கிறார், இன்னும் தூரத்தில் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற மற்ற நாடுலாம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, லிஸ்ட்டு வரல. ஐ மீன் இன்னும் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, செய்கிறேன் அப்படிங்கிறான். யார்? இந்த ராஜாவுக்கு முன்னாடி யாருமே போய் நிற்க முடியாது. மனைவியாக இருந்தாலும் எஸ்தரே கூட பர்மிஷன் இல்லாமல் போய் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ராஜா இப்போ எப்படி மாறிட்டார்? நீ என்ன சொல்லு, நான் செய்கிறேங்கிறார். ஹல்லேலூயா. தேவன் இதெல்லாம் எதனால் நடந்தது? அது மிக மிக முக்கியமானது. அந்த 4:16 படிங்க. எஸ்தர்லே 4:16. எஸ்தர் 4:16. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடிவரச் செய்து 3 நாள் அள்ளும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். போதும். 3 நாள் உபவாச ஜெபத்தில் இது எல்லாம் நடக்குது. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக செயல்படுகிற சத்துருக்களுக்கு எதிரான காரியத்தில் எனக்கு முடியல, பிரச்சனைகள் நெருக்குதுங்கிற போது நீ தனிமையாக இருந்து உபவாசம் பண்ணி நீ ஜெபிக்கிறவனாக இருக்கணும். தேவன் அந்த காரியத்தை எல்லாம் முற்றிலும் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய காரியம். ராஜா எல்லாம் ஆர்டரே கொடுத்துட்டார், அவங்கள யூதர்களை எல்லாம் கொல்லும்படி. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 3 நாள் உபவாசம் பண்ணி அவங்க எல்லாம் ஜெபிக்கிற போது காரியமே முற்றிலுமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. சத்துருவின் சரி கட்டுதலை எஸ்தரே காணும்படியாக செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போன்னா இந்த உபவாச ஜெபத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்க. ஆமென். நம்ம உபவாசம் ஜெபம்னாக்க தெரிச்சு ஓடி போவாங்க. ஆமென். ஆனால் அதுக்கான ஆசீர்வாதம் கண்ணுக்கு எதிராக தெரியாது, ஆனால் அதுக்கான ஆசீர்வாதம் உண்டு. ஆமென்.
பலருக்கு என்ன சரி அப்படின்னா நான் வீட்டிலே இருந்து ஜெபிக்கிறேனே. எப்போதுமே தேவனுக்கான காரியத்தில் கால் எடுத்து வெளியில் வைக்கணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறது வீட்டிலே ஜெபிக்கிறது தப்பு சொல்லலை. ஒரு முயற்சியை தேவன் கவனிப்பார். ஹல்லேலூயா. நீ என்ன செய்கிறங்கிறத கவனிப்பார், அதுக்கான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே இங்கே சத்துருக்களை சரி கட்டுதலை காணும்படி செய்கிற காரியத்தில் உபவாசம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அடுத்தது, வாரி இறைத்தான் ஏழைக்கு கொடுத்தான். ஆமேன். உபாகமம் 15:11 படிங்க. உபாகமம் 11:15. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தேசத்திலே எளியவர்கள் இல்லாதிருப்பதில்லை, ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய உன் சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். ஆமென். ஏழைகளுக்கு உதவு. தாராளமாக கையை விரிக்கும்படிக்காய், தாராளமாய் திறக்கும்படிக்காய் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்றபடியாய் சொல்கிறார். அப்போஸ்தலர் நடபடி 20:35 படிப்போம். அப்போஸ்தலர் நடபடி 20:35. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். ஆமென். பவுல், நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் இதுதான். என்ன காரியம்? பலவீனரை தாங்குங்க, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னதை நினச்சிக்கங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அடுத்தது, அவன் கொம்பு மகிமையால் உயர்த்தப்படும். 1 சாமுவேல் 2:1 பாருங்க. 1 சாமுவேல் 2:1. சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பயங்கரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஆமென். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. தேவன் நம் கொம்பை நம்மை உயர்த்துகிறவராக இருப்பார். மற்றவர்களெல்லாம் காணும்படிக்காக செய்வார். சங்கீதம் 19:17, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாக இருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தயவு செய்கிற போது நம்மளை உயர்த்துகிறவராக இருக்கிறார். மற்றவர்கள் கொம்பு உயரம்னா என்ன? அது மற்றவர்களெல்லாம் காணும்படியான ஒரு உயரம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான காரியத்தை செய்வார். கடைசியாக என்ன சொல்லுது? துன்மார்க்கன் அதை கண்டு மனமடி அடைவான். துன்மார்க்கன் உன்னை பார்க்குற போது உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பார். அவன் பார்த்து மனம் நொந்து போவான். என்னடா இது, இவன் இப்படியா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டே இருக்கிறானே, இப்படி இருக்கிறாங்களே, நல்ல எந்த பிரச்சனையும் இல்லையே, சமாதானமாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவன் கையிடுகிற காரியத்தெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறாரு என்றபடியா அவன் மனமடிவடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 65:13-14 படிங்க. அதுக்கான வசனம் ஏசாயா 65:13-14. ஏசாயா 65ஆம் அதிகாரம் 13-14 வசனம். ஆமென். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், நீங்களோ பசியாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாயிருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ வெட்கப்படுவீர்கள். இதோ என் ஊழியக்காரர் மனம் மகிழ்ச்சியினாலே கெம்பரிப்பார்கள், நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். ஆமென். மன நோவினாலே, நீங்களோ மன நோவினாலே அலறி ஆவியின் முறிவிலே புலம்புவீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு சத்துருக்களாக இருக்கிறவங்களுக்கு முன்பாக தேவன் உயர்த்துவேன் என்றபடியாக சொல்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, இதோ என் ஊழியக்காரன் புசிப்பார்கள், நீங்களோ பசியாக இருப்பீங்க. என் ஊழியக்காரன் குடிப்பார்கள், நீங்களோ தாகமாக இருப்பீங்க. என் ஊழியக்காரன் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களோ வெட்கப்படுவீங்க. தேவனுக்காய் ஊழியம் செய்கிறவர்களை, தேவனுக்குள்ளாக இருக்கிறவர்களை தேவன் இப்படியாய் ஆசீர்வதிப்பார். இந்த சங்கீதம் 112 இதுக்கு எல்லாம், இந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் முன்னாடி காரியம் என்ன? வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு பயந்து, ஆமென், கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையை கடைப்பிடிக்கிற போது
தேவன் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் தானே நமக்கு தருவார். ஆமென். அவன் இந்த நாளில் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படிக்கா அவருக்கு பயந்து நடப்போம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த கட்டளைக்கு, அந்த காரியத்திற்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தோத்திரம் ஆண்டவரே, உமது கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்கள் உள்ளத்தில் வைப்பீராக. அதன் வழியாக தேவனே, என்னென்ன ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.